எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அந்த தேவி மாதா அவங்கள 100 வருஷம் வாழ வைக்கணும். அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க தன்னோட புருஷனையும் தன்னோட புள்ளையும் விட்டுட்டு ஓடி போனதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து என்னப்பா, எதுக்காக இவ்ளோ கோவப்படுற? உங்களுக்கு மட்டும் இல்ல, ஓடி போனவ எனக்கு அக்காவாச்சே. என் அக்காவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குன்னு தானே சொல்ற. ருத்ரா, ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் என் அம்மா நிச்சயமா திரும்பி வருவாங்கன்னு நீ சொன்னல்ல. அத கேட்டப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அப்படி தேம்பி தேம்பி அழுத. அழுகையிலையும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன மறந்துட்டியா? பரவாயில்ல ருத்ரா, நான் ஞாபகப்படுத்துறேன். எங்க அம்மா மட்டும் மறுபடியும் திரும்ப இங்க வந்தாங்கன்னா என்ன போய் எங்க தேடுவாங்கன்னு நீ கேட்ட. ஆனா அவதான் திரும்பி வரவே இல்லையே. வாய மூடு மோகினி. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. மீறி ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க, இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். அத கனவுல கூட நினைக்காதீங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டை காப்பாத்தினது நான் தாங்கிறத மறந்துடாதீங்க. அப்பாவும் புள்ளையும் இடிஞ்ச வீட்டை விட்டுட்டு அப்படியே போயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு என்னோட உழைப்பினாலதான் இந்த வீடு இப்படி மாறி இருக்கு. நான் நினைச்சா இந்த வீட்டையே எரிச்சு சாம்பலாக்கிட்டு போயிடும். என்னை இங்கிருந்து துரத்துறதுக்கு முன்னாடி நான் சிந்தின ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறமா மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். வேண்டாம், பேசாத. வா, நாம போலாம். இப்போ நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்க. உனக்கு இந்த வீடு தானே வேணும்? தாராளம் எடுத்துக்க. இந்த வீட்டை நானே உனக்கு கொடுத்துறேன், வச்சுக்க. ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லு. இந்த வீட்டை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் பிள்ளைங்களோட வாரிசுல இந்த வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொல்லு. நீ மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாரு இருக்க போறாங்க? வீடு முழுக்க புறாக்கள் தான் சுத்திக்கிட்டு இருக்கும், வேற எதுவும் இருக்காது. உனக்கு பேரம் பேத்திங்கன்னு எதுவும் கிடையாது. இது அந்த கடவுள் உனக்கு கொடுத்த சாபம். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த கடவுளோட சாபம் தான். உன்னால பாட்டி ஆக முடியல. இங்க பாத்தியா, என் பையன், இவன் எனக்கு பிறந்த பையன், என்னோட பையன் ருத்ரா. இவனுக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கும் பேரம் பேத்திங்கன்னு பிறக்கும். அந்த குழந்தைங்க எல்லாம் இந்த வீடு முழுக்க ஓடி ஆடி விளையாட போறாங்க. என் பேர பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க. அது நடக்க போகுது, நீயும் அதை பார்க்க போற. என்னோட பேர பிள்ளைங்க தான் இந்த வீட்டோட வாரிசா வர போறாங்க. அவங்க தான் இந்த வீட்டோட வாரிசு. இங்க பாரு, வேண்டாம் கத்தாத. வா போலாம். பார்த்துட்டே இரு மோகனி. வான்னு சொல்றேன்ல. என் பேர பிள்ளைங்க வர போறாங்க. உனக்கு பேரம் பேத்திங்கன்னு எதுவும் கிடையாது. இது அந்த கடவுள் உனக்கு கொடுத்த சாபம். இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த கடவுளோட சாபம் தான். நல்ல பாட்டியாக முடியல. உங்களுடைய அந்த குழா அந்த மூச்சு இழுக்க தண்ணி எடுத்துட்டு
தண்ணி குடிங்க. என்னாச்சு? வெளில யார் கூடயாவது சண்டை போட்டீங்களா? அந்த பொம்பளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட பேசிட்டு இருக்க? இப்ப நீ தானே அவஸ்தைப்படுற. யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா? அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். எங்களை யார் என்ன சொன்னாங்கன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணம் பண்ணிக்கடா ருத்ரா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்காக இவ்வளவு வெறுப்பு? உன் மனசுக்குள்ள இருந்து வெறுப்பு விஷத்தால எடுத்துரு. உனக்குள்ள உன் சின்ன வயசுல நடந்த அந்த மோசமான பாதிப்பை மனசுல இருந்து எடுத்துரு. உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்காத. வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துரு. உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான். அப்படிப்பட்டவன் இருக்கும் போது நீ ஏன் உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிற? எல்லாத்தையும் மறந்துட்டு நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க. 15 வருஷமா 15 வருஷமா என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை பதிய வச்சுட்டேன். நான் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணுமா இல்ல மிருகமா மாறணுமாங்கிறத நீ அப்பவே புரிய வச்சிருக்கணும். ஒவ்வொரு பகல்லையும், ஒவ்வொரு ராத்திரியிலையும், ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுல சாப்பாட்டோட விஷத்தையும் கலந்து ஊட்டினியே அப்பவே நீ இதை பத்தி யோசனை பண்ணிருக்கணும். நான் குழந்தையா இருக்கும்போது பால் ஊட்டினியே அப்பவும் விஷத்தை தானே கலந்த. கருகி போன சப்பாத்திய தட்டுல வச்சுட்டு எங்க அம்மாவை பத்தின விஷயத்தை என் மனசுல விஷம் மாதிரி கலந்தியே அப்பவே இதை பத்தி யோசனை பண்ணிருக்கணும். நம்ம இப்படி எல்லாம் சொல்றோமே, இதனால இவன் எதிர்காலம் என்ன ஆகும்னு அப்ப நீ யோசனை பண்ணிருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இப்ப என்னோட மனசுல வெறுப்பான எண்ணங்கள் தான் மிஞ்சி இருக்கு. இதோட நிறுத்திக்க. சின்ன வயசுல ஏற்பட்ட காயத்துக்கு இப்ப மருந்து போடணும்னு நினைக்காத. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? என்னாலதான் இவன் இப்படி ஆயிட்டான். நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேனா? ஒரு தாயா நான் இப்ப உனக்கு சாபம் கொடுக்கிறேன். நான் பெத்த பிள்ளைய இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல, இதே மாதிரியே உன் அம்மா கிட்ட இருந்து உன்னையும் அந்த கடவுள் பிரிச்சிருவாரு. சார், எல்லா சீனியர்ஸும் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கொயரி பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க.
சார், அன்னைக்கு அந்த கேசவனை பிடிச்சதுமே எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துடுச்சு சார். ஒரே ராத்திரியில பிளான் பண்ணி மொத்த கல்யாண ஊர்வலத்தையும் கச்சிதமா பிடிச்சிங்களே. அது மட்டும் இல்லாம திறமையா போராடி எல்லாரையும் சுட்டு கொன்னீங்க. நான் ஒரு விஷயம் சொல்லுவா சார், உங்களோட அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் ருத்ர பிரதாப், இந்த டீம் உங்களோட ஆபரேஷன் லெவலை பத்தி நல்லா படிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எல்லா விவரங்களையும் விசாரிச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஆபரேஷனை பத்தி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணாம ஆரம்பிச்ச இந்த மிஷன் தப்பான ஆலோசனையில நடந்து உங்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்குங்கிறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, சீனியர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிற நினைப்பே உங்களுக்கு இல்லைங்கிறது தான். உங்க மனசுல பட்டதை நீங்க செய்றீங்க, வரம்பு மீறி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மிஷன்ல இருக்கிற விதிமுறைகளை கடைபிடிக்கிறது இல்ல. உங்களோட இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் மேலேயே பழிய போடுறீங்க. இது உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இதுல அப்பாவி ஜனங்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியுமா? சார், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இத பாருங்க மேஜர், பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இந்த ஆபரேஷனை நடத்துனது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் படி உங்களுடைய பர்சனல் லைஃபுக்காக நீங்க ரிவெஞ்ச் எடுத்திருக்கீங்க. அதனால எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் தப்புங்கிறத நீங்க எப்படியாவது நிரூபிச்சாகணும் மிஸ்டர் ருத்ரா. நடந்த ஆயுத கடத்தலுக்கும் ஜமீன்தாருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்க நிரூபிச்சாதான் ஜமீன்தார் கல்யாணத்துக்கு வந்த ஆளுங்க மேல நீங்க நடத்தின தாக்குதல் சரிங்கிறத நாங்க ஒத்துக்குவோம். அது வரைக்கும் இது சக்சஸ்ஃபுல் மிஷன்ங்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது. நீங்க நிரூபிக்கலன்னா இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டியில் வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம். சார், தட்ஸ் ஆல் மேஜர். இதுல அப்பாவி ஜனங்களும் இறந்து போயிருக்காங்க. நம்ம பிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸும் இறந்து போயிருக்காங்க. உங்களோட சாட்சியை இந்த கேஸ் சம்பந்தமா பேச வைக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்துற இந்த ஆபரேஷன் கம்ப்ளீட் ஃபெயிலியர். பிஎஸ்டி சார்பா உங்களுக்கு 4 நாள் நாங்க அவகாசம் கொடுக்கிறோம். இந்த ஆபரேஷனை நடத்துறது சரிங்கிறத நீங்க எப்படி நிரூபிப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. இல்லைன்னா எண்ணி 5வது நாள் உங்களோட ரேங்க் பறிக்கப்படும் மேஜர். உங்களால பிஎஸ்டியில் வேலை பார்க்க முடியாது. பிஎஸ்டில இருந்து எடுக்கிறது மட்டும் இல்ல, உங்களை கோர்ட் மார்ஷல்ல ஒப்படைச்சிருவோம். இதோ இந்த பொண்ணை பாருங்கம்மா. சர்வ லட்சணமும் பொருந்திய பொண்ணு இவ. லக்ஷ்மி கடாட்சமும் இருக்கு. உங்க பையன் சமீருக்கு ஏத்த பொண்ணு எல்லா பொருத்தமும் இருக்கு. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கும். சமீருக்கு இல்ல, என் பெரிய பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். கவலைப்படாத. இப்ப நான் சொன்னது சும்மா ஒரு வார்த்தைக்கு தான். ஆனா காலப்போக்குல நிஜமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகலனா அப்படியே பொடிநடையா நடந்து உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். டீயே வச்சுட்டு போ. எங்க வீட்ல இன்னொரு பையனும் இருக்கான் பண்டிதரே. பார்க்க போனா எனக்கும் அவன் புள்ள மாதிரி தான். அவனுக்காக தான் அடுத்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல முகூர்த்தமா பாருங்கன்னு சொல்றேன். பையன் பேரு ருத்ரா. அவனை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணோட பேரு பார்வதி.
அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவருடைய அப்பாவை கொஞ்சம் கூட்டிட்டு வர்றீங்களா? நீயும் வந்துட்டியா பார்வதி? ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. உனக்கு 100 வயசு தான் போ. உங்க 2 பேரு கல்யாணத்துக்கு தான் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்கன்னு பண்டிதர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. வாமா. பண்டிதரே, சொல்லுங்கம்மா. இவ தான் பார்வதி. இவ குடும்பத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாது. ஆனா பேர் பொறுத்தும் ரொம்ப நல்லா இருக்கு. என் மாமா குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் நடக்க போகுது. அதனால இவங்க கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தமா குறிச்சு கொடுங்க. சும்மா அப்படியே எப்படிம்மா முகூர்த்தம் பார்க்க முடியும்? முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரோட ஜாதகத்தையும் நான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் முகூர்த்த நாளை குறிக்க முடியும். ஓஹோ, இவகிட்ட ஜாதகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. இருக்கா மருமகளே? இந்த பொண்ணோட பிறந்த நாள் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஆனா இவ ஜெய்ப்பூரை சேர்ந்தவ, அது மட்டும் எனக்கு தெரியும். பாத்திரம் தேய்க்கிறது, சமையல் பண்றது, அப்புறம் புகையில இருந்து வெளியில வர்றது, இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும். நான் வேற எதையும் மறக்கல இல்லம்மா. பாத்தியா உன்னோட அத்தை? இவங்க அத்தை இருக்காங்களே கலாச்சாரத்துல முழுகி போனவங்களாம். அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வருங்கால புருஷன் வீட்டுல போய் தங்கிக்கன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏமா, உனக்கு உன்னோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? அது வந்து மார்ச் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன். சரி, மாப்பிள்ளையோட பிறந்த நாள்? ஜூலை மாசம் 31ஆம் தேதி. இத கூட நீ இன்னும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. அற்புதமா, நல்ல ஜோடி பொருத்தம் தான். அந்த கடவுள் சரியான ஜோடியை தான் சேர்த்து வைக்க போறாரு. பேர்ல கூட எவ்வளவு பொறுத்து இருக்குன்னு பாருங்க. ருத்ரா அப்புறம் பார்வதி. ஜோடிய பாராட்டி முடிச்சிட்டீங்கல்ல, இப்போ உங்க வேலையை ஆரம்பிக்கிறீங்களா பண்டிதரே? சரிங்க. பாருங்க. சரிங்க, சரி. கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் போல இருக்கு. அப்படியா? என்னைக்குன்னு சொல்லுங்க. 10 நாள் கழிச்சு நல்ல முகூர்த்தம் இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவலை சொல்லி வர சொல்லிடு. உன் அத்தை கிட்டயே இத சொல்லி அவங்களையும் சீக்கிரமா வர சொல்லு. ஜெய்ப்பூர் இங்க பக்கத்துல தானே இருக்கு, சீக்கிரம் வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் பண்டிதரே. நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் நிறைய வீட்டுக்கு போய் நாள் குறிக்க வேண்டிய வேலை இருக்கும் இல்லையா? சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நீங்க தானே செய்யணும். ஆமாமா ஆமா. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இனிமே இந்த மகாராணி என்ன பண்ண போறாங்கறத நானும் பாக்குறேன். என்னம்மா சந்தோஷத்துல அப்படியே சிலையா நின்னுட்ட போல இருக்கு? பரவாயில்ல, வந்து உட்காருமா. நல்ல விஷயம் பேசியிருக்கோம், ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். நான் எல்லார்கிட்டயும் போய் இன்னும் 10 நாளைக்குள்ள ருத்ராவுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். நீ உட்காரு. இல்ல, இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. ஏ, உனக்கு இதுல சம்மதம் தானே? அப்புறம் ஏன் கல்யாணம் நடக்காதுங்கிற? ஏன்னா நீ எந்த வகையில இவளுக்கு சொந்தம் இல்ல. இவ வாழ்க்கையை முடிவெடுக்கிற உரிமையும் உனக்கு இல்ல. மாமா, நான் சொந்தம் இல்லைன்னா என்ன? நீங்க இவளுக்கு சொந்தக்காரர் தானே? நீங்க செய்யலாம்ல. நீங்க செய்வீங்கன்னு நினைச்சு நான் பேசாம விட்டுட்டேன்னா இவளுக்கு முடியெல்லாம் நிறைச்சு பல்லு மொத்தமா விழற வயசுல தான் கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு இந்த வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும் போது சாம்பிராணிய புகைய நான் மட்டும் போடலன்னா இந்த பொண்ணு வீட்ல இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சிருக்காதே. பாரு மோகினி, இனிமே நீ என்ன அடக்காதீங்க மாமா. இந்த ஊர்வாய மூட முடியுமா? எனக்கும் இந்த வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. இந்த வீட்டோட மானம் மரியாதையெல்லாம் காத்தோட பறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க. இவங்க விஷயம் ஊருக்கு தெரியறதுக்குள்ள முடிக்கணும்ல. அதெல்லாம் தேவையில்லை. இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. என்ன காரணம்னு சொல்லுங்க, அப்புறம் நான் அமைதியாயிடுறேன். ஒரு விஷயம் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடும்பம் நடத்தணும், கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல.
உங்க பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு மறுபடியும் இங்க வந்தப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னா நான் இவளுக்கு மாமியார் மாதிரி தானே. அப்புறம் எதுக்காக நீங்க ருத்ராவோட விருப்பம் இல்லாம எந்த முடிவும் எடுக்க கூடாது. கரெக்ட் தான், அவன்கிட்டயே கேட்டுருவோம். ருத்ரா வந்த உடனே கல்யாணத்துக்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கிறேன்னு அவன்கிட்டயே கேட்போம். ஒருவேளை உங்க புள்ள அந்த பிரம்மா கீழே இறங்கி வந்ததா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவானா? அவன்கிட்டயே அதை கேட்டுருவோம். ருத்ரா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இந்த வீட்டோட சூழ்நிலையே மாறப்போகுது. ஐயோ கடவுளே, இந்த ராட்சச வேற என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்படிதான் சமாளிக்க போறணும்.